இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 45 டைம் 2000 கோடி ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய 3500 கிலோ போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க நீ அயன் படத்துல வர மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எக்ஸாக்டா அதே விஷயம் அப்படின்றது தான் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா திரைப்பட தயாரிப்பாளர் ப்ளஸ் திமுக சென்னை மாவட்டத்தினுடைய அயலகணி துணை அமைப்பாளராக இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அப்படின்றவர் தான் மூல காரணமாக இருந்து செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு குடோனில் கிட்டத்தட்ட 50 கிலோ போதைப் பொருள் அப்படின்றத கடத்தும் போது பிடிச்சிருக்காங்க. பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த 3 பேர்கிட்ட விசாரணை அப்படின்றத பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜாபர் சாதிக் தான் இதனுடைய தலைவர் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய சிறப்பு காவல்துறையினர் ஜாபர் சாதிக்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் திமுக இருந்தும் ஜாபர் சாதிக் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த ஜாபர் சாதிக், இவர் எப்படி இந்த தொடர் குற்றச்சாட்டுகள் அப்படின்றத பண்ணான்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் நம்ம லாங்குவேஜில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.